ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ டியூஸ்டே எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சா அலாரம் வச்சேன். பட் அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிக்கவே முடியல. இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படின்றத நேற்று நைட்டே டிசைட் பண்ணிட்டேன். பிள்ளைங்க வந்து சப்பாத்தி வேணும்னு கேட்டிருந்தனால பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் எந்திரிச்சோன்னே கடகடன்னு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பன்னீர் கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்த்துட்டேன். வெங்காயம், தக்காளி வதங்குற கேப்பில் அப்படியே சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு நம்மளோட மல்டிகிரெயின் ஆட்டா வந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளோட ஏபிசி பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். பிள்ளைங்க டெய்லி நைட்டு தோசை தானா அப்படின்னு கேட்டப்போ ஒரு நாள் வந்து ஏபிசி பவுட்ரு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி கொடுத்தேன். பிங்க் கலரில் இருந்தது. பிள்ளைங்க வந்து பிங்க் தோசை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. ஸோ அது ஞாபகம் வந்தது. சரி நம்ம அப்படியே சப்பாத்தி கூட மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஏபிசி பவுடரில் எந்த விதமான ஸ்வீட்டும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து இட்லி தோசை மாவு கூட சப்பாத்தி மாவு கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம தாராளமாக ரெடி பண்ணலாம். தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பிங்க் கலரில் வந்தது. சரி சப்பாத்தி மாவு கூட மிக்ஸ் பண்ணுறோமே கலர் வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இதுலேயுமே பிங்க் கலர் வருது. சப்பாத்திக்கு நல்லா மாவு பசைஞ்சு அப்படியே மூடி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊறட்டும். அதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு வந்து மால்ட் ஆற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராகி சாக்கோ மால்ட்டு தான் ஆற்ற போகிறேன். நம்மக்கிட்ட ராகி சாக்கோ மால்ட்டுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ப்ராடக்ட் தான். நிறைய பேர் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து இதில் வந்து ராகியோட ராஸ்மல் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராகி சாக்கோ மால்ட்டில் நாட்டு சக்கரை சேர்த்துருப்போம். பட் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நம்ம வந்து பாலில் அப்படியே ஆற்றி குடிக்கிறதுக்கு பதிலாக பால் நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது இந்த மாதிரி ராகி சாக்கோ மால்ட்டு கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கொதிக்கும் போது அதில் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ராகியோட ராஸ்மல் வந்து தெரியாது. ஏபிசி மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு, ரெட் பனானா மால்ட்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. நீங்கள் பாலை வந்து காய்ச்சிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஆற்றி குடிச்சிக்கலாம். ராகி சாக்கோ மால்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி மால்ட்டை வந்து ஆற்றி வச்சுட்டேன். பிள்ளைங்க எந்திரிச்சதும் ஊற்றி கொடுத்தேன். குடிச்சிட்டு அவங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்து குடிச்சிட்டு அவங்கள வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப சொல்லிட்டு அப்படியே சப்பாத்திக்கு தேய்ச்சி அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் பீட்ரூட் சப்பாத்தி பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சு பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி அதை சப்பாத்தி மாவு கூட மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு அப்படி தான் சப்பாத்தி போடணும் அப்படின்னு நினச்சேன். எந்திரிச்சது லேட்டு அப்படின்றனால எதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நம்மகிட்ட தான் ஏபிசி பவுடர் இருக்குல்ல அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணேன். இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு வந்து வேலை ஜாஸ்தி இருக்குது. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலையை மறந்துடுறேன். இந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுறதா அந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுறதா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நிறைய பேர்கிட்ட சொன்னதுக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணு. நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி நைட்டு உட்காந்து எழுதி வை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் இந்த 2 நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்றத நானும் எழுதி வைப்பேன். எழுதி வச்சதில் ஒரு வேலையை வந்து என்னால் செய்ய முடியல அப்படின்னா மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். இந்த வேலையை ஸ்கிப் பண்ணிட்டோம்ல, சரி அடுத்ததையும் பண்ணிடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னே ஓடும். ஸோ இப்படி போகும்போது இதுக்குடா எழுதி வச்சுக்கிட்டு அப்படின்னு எழுதி வைக்கிறதவே வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது. இப்போ நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு எழுதி வைக்கிறேன். இன்றைக்கி என்னால் எந்திரிக்க முடியல. நாளைக்கும் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு எழுதி வைக்கிறேன். நாளைக்கும் என்னால் எந்திரிக்க முடியல. இப்படியே ஒரு 4 நாள் போகுது அப்படின்னா என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சொல்லும், 4 நாளாக எழுதி வைக்கிறியே எந்திரிச்சாதான் என்ன அப்படின்னு கேட்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதி வச்சதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற தாட் நமக்கு வரும். இப்போ 2 நாளாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். எழுதி வைக்கிறேன். அதில் வந்து ஒரு வேலையை செய்ய முடியல அப்படின்னா பரவாயில்ல, அந்த வேலையை அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். அதனால் எழுதி வைக்கிறத மட்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு டெய்லி என்ன வேலைகள் பண்ணணும் அப்படின்றத எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் லேசியாக இருக்க மாட்டேன், கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பேன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பிட போட்டு கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். அதான் டிஃப்ரெண்ட்டு. டெய்லி சப்பாத்தி தோசை அப்படின்றதுக்கு இந்த இதை போட்டு கொடுத்தோம்னா பிங்க் தோசை பிங்க் சப்பாத்தின்றீங்கல்ல, அதுக்கு தான் ஊற்றி தரேன்.
பிங்க் சப்பாத்தி நல்லா இருக்கா கண்மணி? டக்குன்னு சாப்பிட்டுடு, லேட் ஆச்சு. பிள்ளைங்க சாப்பிட்ற கேப்பில் நம்ம ஒரு டீயை வச்சு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு டீயை போட்டு குடிச்சிட்டேன். கிளம்பியாச்சா? பாய். ஒன்று காலையில் எந்திரிச்சோடனே அடிச்சுக்குவாளுக, அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது அடிச்சுக்குவாளுக. இவங்க 2 பேருக்கு இதுதான் வேலை. போகும்போது சண்டை கட்டிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகிறாங்க. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு அயர்ன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அயர்ன் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 குர்த்தி மட்டும் அயர்ன் பண்ணி வச்சேன். மதுரைக்கு போகும்போது ஆன்லைனில் அப்படின்ட்டு சுடிதார் மெட்டீரியலாக எடுத்து வச்சுருந்தேன். அதை ஸ்டிச் பண்ணி வாங்கி ரீசெண்ட் டேஸில் வந்து போட்டிருந்தேன். அது எல்லாமே காட்டன் சுடிதார் அப்படின்றனால அயர்ன் பண்ணாமல் அடுத்த டைம் போட முடியாது. அதனால் வந்து டைம் கிடைக்கும் போது அதை அயர்ன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு 2 டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி அயர்ன் பண்ணி வச்சுக்கிறேன். நேற்று வீடியோலையும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா டயட் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு. டயட் வீடியோ போட மாட்டேன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக போடுறேன். பட் டைம் வேணும் எனக்கு கொஞ்சம். இப்போ தான் பேக் டு ஃபார்ம் என்னோடய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி டயட்டும் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறேன், வீடியோவும் போடுறேன். ஒரு 2 குர்த்தியை மட்டும் அயர்ன் பண்ணி வச்சுட்டு அப்படியே நானும் கடைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டேன். கடைக்கு போகலாம் அப்படின்னு ரெடியாகி வந்தேன். கடையில் போய் என்ன பண்ண போகிறோம், இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு, சரி இங்கே வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 1 மணி நேரம் இங்கே உட்காந்துட்டேன். இன்றைக்கி ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நல்லா முளை கட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. கொடுங்க நான் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். கொடுங்க இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, ஏபிசி பவுட்ரு ரெடி பண்ணுறதுக்காக ஆப்பிள், பீட்ரூட், கேரட் வந்திருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் தோல் சீவி ரெடி பண்ணணும். அது வந்து கண்டிப்பாக 3 பேர் தேவை. நீங்கள் அந்த வேலையை பாருங்கள், இந்த வேலையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏபிசி பவுடருக்கு ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3யும் தோல் சீவிட்டு நல்லா துருவி சன்ட்ரை பண்ணி அது கூட பாதாம், பிஸ்தா, முந்திரி, எக்ஸ்ட்ரா மக்கானா போட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ணுவோம். மால்ட்டில் நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகமாக இல்லை ஏபிசி பவுடரில் நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகமானு கேட்டால் ஏபிசி பவுடரில்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி கோனாகிராஸ் பேக்ஸு ஸ்டாக்கும் வந்திருந்தது. ஸோ அதை அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது லாஸ்ட் மந்த் ஆர்டர் பண்ணது. போஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தனால நமக்கு வந்து வரதுக்கு டிலே ஆகிடுச்சு. இப்போயுமே கம்மியான ஸ்டாக் தான் வந்திருக்கு. யாருக்காவது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர், அப்படி இல்லாட்டி நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கோனாகிராஸ் பேக்ஸ் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸு, நம்ம வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப்பும் நமக்கு கொடுக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது 15 இன்ச்சு மார்க்கெட் பேகு. இது கூடவே லிமிட்டட் ஸ்டாக்காக லஞ்ச் பேக்கும் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே நிறைய வேலை இருந்தனால 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மதியத்துக்கு மேலே தான் கடைக்கு கிளம்புனேன். கமல் வந்து பிஎன்ஐ மீட்டிங்கிறனால காலையில் சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. அதனால் இங்கே இருந்த வேலையை முடிச்சுட்டு கௌதம் கூட கடைக்கு தேவையான ஸ்டாக் எடுத்துகிட்டு கிளம்புனேன். இன்றைக்கி நான் கடைக்கு வர்றதுக்கு லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. வந்ததும் லஞ்சை முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. கையோடு அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இன்னையே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு ஒரு 13 வேலைகள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 8 வேலை கரெக்டாக பண்ணிட்டேன். அதுவே எனக்கு பெரிய திருப்தியாக இருந்தது. இன்றைக்கி 13 வேலைகளில் 8 வேலை கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்தடுத்த நாள் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு டைம் போனதே தெரில. உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அதுக்குள்ளே 3:45 ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. கண்மணி இங்க உன்னோட ஷூ, நீ கொண்டு போன ஷூவை அவளை தூக்க விட்ருக்க. அது உன்னோட ஷூ தானே. உன்னோட ஷூனா காலையிலேயே நீ தான் தூக்கணும், மதியமும் நீ தான் தூக்கணும். ஆஹா, சின்ன பிள்ளைய எம்பிட்டு வேலை வாங்குற நீ. ஆமாம் ஆமாம். அப்போ நீ யார் பிள்ளை, ஊரா விட்டு பிள்ளையா? வந்தது அப்படியே ஹாயாக உட்காந்தாச்சு. யூனிஃபார்மை மாற்றிட்டு அப்படியே படிங்க பிள்ளைகளா அப்படின்னதுக்கு, இல்லை எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும், ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா தான் சாப்பிட்டு படிப்பேன் அப்படின்னாங்க. ஈவினிங் வந்ததும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுப்பேன். ஸ்நாக்ஸை சாப்பிட்டு கயல் படிக்க உட்காந்துட்டா. கண்மணி பலூனை வச்சு விளாண்டுட்டே இருந்தா. படிக்கலையா அப்படின்னு மிரட்டவும் அதுக்கப்புறமா வந்து உட்காந்துட்டா. வந்ததுலேருந்து விரட்டணும் அப்படின்னா தான் ஒரு 5 மணிக்கு மேலே படிக்கிறதுக்கு உட்காருவாங்க. 5 to 6:30 வரைக்கும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஷட்டில் கிளாஸ்க்கு ஓடிடுவாங்க. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கல்ல, உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணு. ஏதாவது டவுட்னா வந்து கேளு, என்கிட்ட தான் வா. எனக்கு தெரிலனா உங்கள் மேம்கிட்ட போய் கேளு. ஈவினிங் படிக்க வைக்கிறதுக்குள்ளே நம்ம எனர்ஜி போயிடும். அவங்கள படிக்க வச்சு ஷட்டில் கிளாஸ் அனுப்பிச்சிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.